பாராளுமன்றம். பார்லிமென்ட் 2 டாபிக் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். பகுதி 5ல இருக்கு. இத யூனியன் கவர்ன்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. ஒன்றிய அரசு. அதாவது சரத்து 52ல இருந்து 78 இந்த ஒன்றிய அரசு பத்தி மட்டுமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒன்றிய அரசுல என்னென்ன பாகம்லாம் இருக்கு? என்னென்ன அங்கம்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகம் சொல்லுவாங்க. நிர்வாகம்னு பிரிப்பாங்க. அடுத்து சட்டமன்றம், நீதித்துறை. இந்த 3 தான் அதோடைய ஆர்கன்ஸா இருக்கு. நிர்வாகம்ன்றது பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் அதாவது நடைமுறைப்படுத்துற விஷயங்கள் எல்லாமே நிர்வாகத்துல வரும். அடுத்து சட்டமன்றம். அதுல வந்து நம்மளுடைய சட்டம், ஒரு மசோதா வந்து சட்டமா இயற்றப்பட்டு அது வந்து நடைமுறைப்படுத்தப்படும். அடுத்து நீதித்துறை. இந்த ஜுடிஷியரில தான் வந்து சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்லாம் வரும். ஆ அதாவது யூனியன் கவர்ன்மெண்ட் லெவல்ல சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் வரும். நம்மளுடைய மாநில அரசு அந்த இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதெல்லாம் வரும். ஃபர்ஸ்ட்டு நிர்வாகத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நிர்வாகத்துல பிரசிடென்ட் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இந்த நிர்வாகத்தில் தான் வருவாரு. அடுத்தபடியா துணை குடியரசுத் தலைவரு, அடுத்து பிரதமர், அதாவது பிரதம அமைச்சரு, அடுத்து அமைச்சரவை குழு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, தலைமை வழக்கறிஞர் சொல்லுவாங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு லாயர் இருப்பாங்க. அதாவது எல்லா எல்லா லாயருக்குமே வந்து ஒரு ஹெட்டான லாயர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள தான் வந்து அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்மளுடைய சட்டமன்றத்த பொறுத்தவரைக்கும் பாராளுமன்றம் தான். முழுக்க முழுக்க நம்மளுடைய சட்டமன்றத்துக்கு 2 அவைகள் இருக்கும். மக்களவை, மாநிலங்களவை. இந்த 2 அவைகள் சேர்ந்தது தான் பாராளுமன்றம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜுடிஷியரில நான் இப்ப சொன்ன மாரி சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் இருக்கும். உச்சநீதிமன்றம். ஸ்டேட்டுக்கு தான் உயர் நீதிமன்றம், ஹை கோர்ட் வரும். இப்ப இந்த பாராளுமன்றத்த பத்தி ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். பாராளுமன்றத்துடைய முக்கியமான வேலையே பார்த்தீங்கன்னா, சட்டம் மேக் பண்றது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட்டு நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, எம்பி தொகுதி இது, எம்எல்ஏ தொகுதின்னு சொல்லுவோம். அது மாரி எம்பின்னா யாரு? எம்எல்ஏன்னா யாரு? அதாவது சட்டமன்ற உறுப்பினர்னா யாரு? பாராளுமன்ற உறுப்பினர்னா யாருன்னு ஃபர்ஸ்ட்டு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதேபோல மக்களவைன்னா என்ன? மாநிலங்களவைன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். இப்ப பாராளுமன்றத்துல நான் சொல்லியிருக்க 2 அவைகள் இருக்கு. பாராளுமன்றத்துல மக்களவை, மாநிலங்களவைன்னு 2 அவை இருக்கு. இந்த 2 அவையில இருக்க உறுப்பினர நம்ம எம்பின்னு சொல்லுவோம். 2 அவையில எந்த அவையில உறுப்பினரா இருந்தாலுமே அவங்க பேரு எம்பி தான். இந்த பாராளுமன்றம் முழுக்க முழுக்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்ன்மெண்ட் அதாவது மத்திய லெவல்ல ஒரு சட்டத்த உருவாக்குறதுக்கு இவங்க ஓட் போட்டு தான் அத வந்து சட்டமா கிரியேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுவே நம்மளுடைய ஸ்டேட் கவர்ன்மெண்ட் அதாவது மாநில அரசுல பண்றது வந்து மாநில அரசு மூலியமா சட்டம் மேக் பண்றவங்க வந்து எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினர அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எம்எல்ஏன்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சட்டமன்ற உறுப்பினர்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே வந்து சட்டத்த மேக் பண்ணுவாங்க. 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு இதுல வந்து கவர்மெண்ட்ல 234 எம்எல்ஏ இருக்காங்க. இதுவே எம்பி பார்த்தீங்கன்னா, மக்களவையில தனியா இருப்பாங்க தமிழ்நாட்டுல. மாநிலங்களவையில தனியா இருப்பாங்க. சரிங்களா? நம்மளுடைய இந்த பாராளுமன்ற ஸ்ட்ரக்சர் அதாவது மக்களவை, மாநிலங்களவை சொன்னோம் பார்த்தீங்களா? 2 அவைகள். இந்த மாரி நம்மளுடைய பாராளுமன்ற முறை வந்து பிரிட்டிஷ் அமைப்பு, அதாவது பிரிட்டிஷுடைய வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்க முறையிலருந்து நம்ம எடுத்திருக்கோம். 2வது பாயிண்ட்ல குடுத்துருக்கு பாருங்க. வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் பாராளுமன்ற அமைப்புல இருந்து தான் நம்மளுடைய இந்திய பாராளுமன்ற அமைப்பு எடுக்கப்பட்டது. இந்த பாராளுமன்றத்த பத்தி சொல்லக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 பகுதி. பகுதி 5 சரத்து 79ல இருந்து 122 வரைக்கும் நம்மளுடைய பாராளுமன்றத்த பத்தி மட்டுமே சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த பாராளுமன்றத்துல என்னென்ன பகுதிகள் இருக்கு? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருடைய பணி என்னன்னு சொல்றேன் பாராளுமன்றத்துல. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, மக்களவை. அடுத்து மாநிலங்களவை. இது 3ம் சேர்ந்தது தான் ஒரு பாராளுமன்றமா ஃபார்ம் ஆயிருக்கும். இப்ப இந்த மக்களவையில மொத்தமா பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா மக்களவை அந்த மக்களவை உறுப்பினர தேர்ந்தெடுப்பாங்க. எம்பின்னு சொல்றாங்கல்ல. அந்த எம்பி இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய தொகுதிகள்ல இருந்து தேர்ந்தெடுத்து, மொத்தமா 545 பேர் வந்து இப்ப எம்பியா இருக்காங்க. மக்களவையில மட்டும். மக்களவை தான் லோக்சபான்னு சொல்லுவாங்க. இதுவே மாநிலங்களவை வந்து அத ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. இந்தியா ஃபுல்லா 250 அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இத்தனை எம்பி, இத்தனை எம்எல்ஏ அதாவது லோக்சபாக்கு தனியா, ராஜ்யசபாக்கு. மக்களவைக்கு தனியா, மாநிலங்களவைக்கு தனியா, இத்தனை உறுப்பினர்னு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து போவாங்க. சரிங்களா? அந்த கவுண்ட் தான் இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 545 மக்களவையுடைய மொத்த உறுப்பினருடைய அந்த ஸ்ட்ரென்த்.
மாநிலங்களவையில 250ன்றது மொத்த எம்பிக்களுடைய ஸ்ட்ரென்த்து. சரிங்களா? அதேபோல இந்த மக்களவை, மாநிலங்களவை 2த்துலயுமே ஓட்டு போட்டு ஒரு மசோதாவ வந்து சட்டமா மாத்துவாங்க. மசோதான்னா ஒண்ணும் கிடையாது. மசோதாவுக்கும் சட்டத்துக்கும் இன்னொரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மசோதான்றது ஒரு விஷயம் சட்டமாகணும் அப்படின்றதுக்காக மக்களவையிலயோ, இல்ல மாநிலங்களவையிலயோ எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மசோதான்றது வந்து சட்டமா மாற்றப்படும். சரிங்களா? இந்த மசோதான்றது சட்டமா மாற்றப்படுற அந்த வேலைய செய்யறது தான் வந்து மக்களவை, மாநிலங்களவையோட பணி. இப்படி ஓட்டு போட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சட்டத்த மேக் பண்ணதுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுவாரு. இங்க தான் அவருடைய ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். அவருடைய கையெழுத்து இல்லாம எந்த மசோதாவும் சட்டமாக்கப்படாது. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. மசோதான்றது ஒரு விஷயம் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக அத அறிமுகப்படுத்துவாங்க பாராளுமன்றத்தில. பாராளுமன்றம்ன்றது மக்களவையும், மாநிலங்களவையும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. சரிங்களா? இவங்க 2 பேரும் தனித்தனியா, இவங்க மக்களவையில தனியா ஓட்டு போட்டு பர்மிஷன் குடுத்துருவாங்க. எங்களுக்கு ஓகே தான். 545 பேர்ல இத்தன மெஜாரிட்டில நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். அப்படின்னு சொல்லிட்டு மக்களவையில எடுத்துட்டு வந்தாலும் சரி, மாநிலங்களவையில எடுத்துட்டு வந்தாலும் சரி, 2 பேருமே பர்மிஷன் குடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். அத கடைசியா குடியரசுத் தலைவருடைய கையெழுத்துக்கு அனுப்புவாங்க. அவருடைய ஒப்புதல் குடுத்ததுக்கு அப்புறம், ஒரு விஷயம் வந்து இந்தியா ஃபுல்லா சட்டமாக்கப்படும். இதுதான் ப்ராசஸு. முக்கியமா இவங்க செய்யக்கூடிய ப்ராசஸ்ல வந்து இது ஒண்ணு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மக்களவை பத்தி கொஞ்சம் விரிவாக்கமா பார்க்கலாம். அந்த 545 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, லோக்சபால. இத வந்து 530 வந்து மாநிலங்களுக்கு, அதாவது இந்தியாவுல இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்களுக்கும் 530 பிரிச்சு குடுத்துருவாங்க. இது எப்படி பிரிச்சு தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிக பாப்புலேஷன் இருக்கும். இப்ப நார்த் இந்தியால பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ். இங்க வந்து கிட்டத்தட்ட 80 மக்களவை தொகுதி இருக்கு. அந்த 80 மக்களவை தொகுதி எதுக்காக அவ்வளோ தூரம் அவங்களுக்கு குடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க மக்கள் தொகை ரொம்ப அதிகம். அப்ப அதிகமான மக்கள் இருக்கிறதுனால, அவங்களுக்கு அதிகமான அதிகமான பிரதிநிதிகள் தேவைப்படுவாங்க. அதனால அங்க 80 பேர் இருக்காங்க. இதுவே தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, வெறும் 39 தான். அந்த 39 வந்து நம்மளுடைய பாப்புலேஷன பேஸ் பண்ணி, மக்கள் தொகைய பேஸ் பண்ணி குடுத்துருப்பாங்க. அப்ப இப்படி குடுக்கப்பட்டது 530 அடுத்து 13. 13ன்றது யூனியன் பிரதேசம். நம்ம யூனியன் டெரிட்டரி சொல்லுவோம்ல. அதுக்கு வந்து மொத்தமா 13 குடுத்துருப்பாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, 2 குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுவாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம நியமனம் பண்ணுவாரு. இந்த ஆங்கிலோ இண்டியன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு 2 சீட்ட வந்து நியமனம் பண்ணி குடுத்துருவாரு. இப்ப இந்த புரோவிஷன் எடுத்துட்டாங்க. இந்த 2 சீட்டு ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா, இத எடுத்துட்டாங்க. இத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஜெனரலா ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். இந்த 545 எப்படி ஸ்ப்ளிட் பண்றாங்க? மாநிலங்களுக்கு தனியா, யூனியன் பிரதேசங்களுக்கு தனியா எப்படி ஸ்ப்ளிட் பண்றாங்க? அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து தமிழ்நாட்டுல மொத்தமா 39 எம்பி இருக்காங்க. அதாவது மக்களவை உறுப்பினர். பாண்டிச்சேரிக்கு 1 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இப்படி தேர்ந்தெடுக்கப்படுற மக்களவை உறுப்பினருடைய பதவிக்காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷம். சரிங்களா? இப்ப கூட ரீசென்ட்டா பாராளுமன்ற எலக்ஷன் வரப்போது சொல்லுவாங்கல்ல. பாராளுமன்ற எலக்ஷன் வந்து அதாவது அதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா எலக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? மக்களவை, மாநிலங்களவை. இப்போ வரப்போறது வந்து மக்களவை எலக்ஷன். இந்த 545 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த எலக்ஷன் தான் இப்போ வரப்போகுது. இதோடைய பதவிக்காலம் தான் 5 ஆண்டுகள். இத வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 18 வயசு யார் யாருக்கு இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சோ, நீங்க எல்லாருமே இந்த தேர்தல்ல ஓட்டு போடலாம். இந்த மக்களவை தேர்தல்ல. யார தேர்ந்தெடுப்பீங்க பார்த்தீங்கன்னா, எம்பி தேர்ந்தெடுப்பீங்க. உங்களோட தொகுதிக்கு இருக்கக்கூடிய எம்பி வந்து நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. அந்த எம்பி என்ன பண்ணுவாங்க, மக்களவைக்கு போவாங்க. அங்க மக்களவைக்கு போயிட்டு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஒரு சட்டம் இயற்றுறதுக்காக ஓட்டு போட்டு, அத வந்து மாநிலங்களவைக்கும் சேர்த்து அனுப்புவாங்க. அந்த மாநிலங்களவையும் ஒப்புதல் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அடுத்து நம்மளுடைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அவங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அது சட்டமா மாறிடும். இதான் ப்ராசஸ். இப்ப நம்ம தமிழ்நாடு இது சும்மா தமிழ்நாடு மேப் அந்த இது அவுட்லைன் குடுத்துருக்கேன். இந்த தமிழ்நாடு மேப் என்ன பண்ணுவாங்க, 39 தொகுதி அதாவது ஆ மக்களவை தொகுதிகளா பிரிச்சிருப்பாங்க. அப்படி பிரிச்சுட்டு, இதுல ஏதோ ஒரு தொகுதியில இருந்து நீங்க ஓட்டு போடுவீங்க. இதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுற எம்பி, இந்த 39 எம்பில ஒரு எம்பி நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பீங்க. அவங்க தான் மக்களவைக்கு போவாங்க. அது சும்மா ரெஃபரன்ஸ்க்காக குடுத்துருக்கேன். அடுத்து மாநிலங்களவை. மாநிலங்களவையில வந்து அதுல இருக்க மாரி 545 பேர் இருக்க மாட்டாங்க. இதுல வந்து வெறும் 250 பேர் தான் உறுப்பினரா இருப்பாங்க.
இத ஃபர்ஸ்ட்டு 1952 தான் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த மாநிலங்களவை எலக்ஷன் வச்சு நடைமுறைப்படுத்துறாங்க. இதோடைய மெம்பர்ஷிப் எப்படி ஸ்ப்ளிட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 238 பேரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்துக்கு உறுப்பினரா குடுத்துருவாங்க. சரிங்களா? அதேபோல 12 பேர வந்து நியமன உறுப்பினர்கள். இப்ப நான் அந்த நியமன உறுப்பினர்கள் அங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நியமனம்னா ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து அ அவங்கள வந்து டைரக்ட்டா வந்து எலக்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இந்த நியமன உறுப்பினர் 12 பேர் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல நாட்டுக்கு வந்து பங்கு பங்கு செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டுலயோ, கலை, இலக்கியம் இல்ல ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல பணி செய்றாங்க அப்படின்னா, அவங்கள வந்து டைரக்ட்டா மக்களவை உறுப்பினரா எடுத்துருவாங்க. இப்ப கூட ரீசென்ட்டா நம்மளுடைய இளையராஜா இருக்கார்ல, இளையராஜா வந்து மக்களவை உறுப்பினரா வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க வந்து கலை கலை மூலியமா வந்து அதாவது கலைக்கு பெரிய தொண்டாற்றுனதுனால, அவங்கள டைரக்ட்டா என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்து இந்த 12 உறுப்பினர்கள ஒரு உறுப்பினரா சேர்த்துட்டாங்க. இப்ப இந்த 238ன்றவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க. இன்னொன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, மக்களவையில ஜனங்க எல்லாருமே, அதாவது நம்ம பீப்பிள் எல்லாருமே ஓட்டு போட்டு எம்பி தேர்ந்தெடுப்போம். மாநிலங்களவையில என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இந்த 238 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கள எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறது பார்த்தீங்கன்னா, மக்கள் கிடையாது. இது டைரக்ட்டான எலக்ஷன் கிடையாது. அதாவது டைரக்ட்டா நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம். அதாவது நம்ம தேர்ந்தெடுத்த எம்.எல்.ஏ. அந்த எம்.எல்.ஏ எல்லாருமே ஓட்டு போட்டு எம்பிய தேர்ந்தெடுப்பாங்க. 2டே விஷயம் தான். சட்டமன்றத்துல இருந்தா, உங்க ஸ்டேட்டுக்குள்ள இருந்தா அவங்க பேரு எம்.எல்.ஏ. சட்டம் மேக் பண்றவங்களுக்கு. சென்ட்ரல் லெவல்ல இருந்தா எம்பி அவ்வளோதான். இப்ப நீங்க ஸ்டேட் லெவல்ல தேர்ந்தெடுத்த எம்.எல்.ஏ. மாநிலங்களவை எம்பிய தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? ஏதாவது குழப்பமா இருந்ததுன்னா கேளுங்க. டவுட் எதா இருந்தா கேளுங்க. அதேபோல இந்த 250 உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஆனா தற்போதைய டேட்டா படி பார்த்தீங்கன்னா, 245 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அதுல 233 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மூலியமா தேர்ந்தெடுக்காங்க. 12 நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க இப்ப. இவங்களுடைய ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா, சட்டம் இயற்றுதல் தான். சட்டம் இயற்றுதலு. இவங்கள யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 233 இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இத வந்து எம்.எல்.ஏ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் 18 எம்பி இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல மக்களவைக்கு 39 சீட்டு. மாநிலங்களவைக்கு 18 சீட்டு. அதாவது 18 எம்பி. அதுல 39 எம்பி. அதேபோல மக்களவைன்றது வந்து நான் 5 ஆண்டு இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. சப்போஸ் வந்து நடுவுல கூட கலைக்க முடியும். நடுவுல கூட அவங்களுக்கு பெரும்பான்மை இல்ல அப்டின்னா கலைச்சிருவாங்க. ஆனா மாநிலங்களவைய அவ்வளோ சீக்கிரம் கலைக்க முடியாது. மாநிலங்களவைன்றது நிரந்தர அவை. எப்பவுமே அத கலைக்கவே முடியாது. அதேபோல இதுல வந்து 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 60 பேர் இருக்காங்க அப்டின்னா, அதுல 20 பேர் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவ ரிட்டயர் ஆயிடுவாங்க. ரிட்டயர்னா எப்டின்னா, அவங்க பதவிய விட்டு விலகிடுவாங்க. அதான் அப்டி மென்ஷன் பண்ணிருக்கு. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. 60 சீட் இருக்கு. அதுல 1/3னா எவ்வளோ? 20 பேரு. 20 எம்பி இருப்பாங்க. அந்த 20 எம்பி என்ன பண்ணுவாங்க, 2 வருஷம் ஆட்சியில இருந்துட்டு, 2 வருஷம் பதவி காலத்துல சட்டம் இயற்றுதல் பதவியில இருந்து, 2வது வருஷம் வந்து அவங்க வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய டென்யூர். இதுல முக்கியமா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை நிரந்தரமா? மாநிலங்களவை நிரந்தரமான்னு கேட்பாங்க. சரிங்களா? மாநிலங்களவை தான் நிரந்தரம். மக்களவை நிரந்தரம் கிடையாது. மக்களவைய எப்போ வேணா குடியரசுத் தலைவர் பெரும்பான்மை இல்லன்னா கலைக்க முடியும். அடுத்து, இப் அ குடியரசுத் தலைவர். நான் சொன்னேன்ல, மக்களவை, மாநிலங்களவையில ஒரு விஷயம் வந்து சட்டமாக்கணும் அப்டின்னா, இவருடைய கையெழுத்து முக்கியம்ன்ட்டு. குடியரசுத் தலைவர் வந்து அவர பத்தி மென்ஷன் பண்ற ஆர்டிகிள் சரத்து 53 சொல்லுது. ஆர்டிகிள் 61 அவருடைய ரிமூவல் பத்தி சொல்லுது. அதாவது அவருடைய பதவி நீக்கம். இதுல ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடியரசுத் தலைவர் வந்து 2 அவையிலுமே மெம்பரா இருக்க மாட்டாரு. அவர் தனியா தான் இருப்பாரு. அவருடைய வேலையே பார்த்தீங்கன்னா, ஒப்புதல் குடுக்குறது. அந்த இதான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவருடைய கையொப்பம் அதாவது ஒப்புதல் முக்கியம்னு குடுத்திருப்பேன். ஒரு பில்லு மசோதான்றது பில்லுன்னு சொல்லுவாங்க. அத வந்து ஒரு சட்டம் லாவா மேக் பண்றதுக்கு கண்டிப்பா பிரசிடென்ட்டோடைய ஒப்புதல் முக்கியம். இப்போ உங்களுக்கு டவுட் வரும். சப்போஸ் அ லோக்சபா, ராஜ்யசபா 2த்துலயுமே வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் ஓகேன்னு சொல்லிட்டு, அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே பெர்மிஷன் குடுத்துட்டாங்க. சட்டம் இயற்றுவதற்கு. ஆனா வந்து பிரசிடென்ட் கையெழுத்து போடல அப்டின்னா, அது வந்து டிலே ஆகும். இப்ப அந்த இஷ்யூ தான் வந்து
நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்லயுமே போயிட்டுருக்கு. நீட் பில் இருக்கு பார்த்தீங்களா? நீட் மசோதாவ வந்து நம்மளுடைய எம்எல்ஏ அதாவது சட்டம் இயற்றுறதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டேட் எம்எல்ஏஸ் எல்லாருமே ஆளுநருக்கு அனுப்புறாங்க. எங்களுக்கு இது நீட் மசோதாவ சட்டமா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆளுநர்கிட்ட அனுப்புறாங்க. ஆர்.என். ரவி இப்ப ஆளுநரா இருக்கவர் பேரு. அவர்கிட்ட அனுப்பி அவர் கையெழுத்து போடல. கையெழுத்து போடாம திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்காரு. சரிங்களா? அதனால தான் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கும், நம்மளுடைய ஆளுநர் இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே பிரச்சனை போயிட்டுருக்கு. இது ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு நீட் மசோதாவால. ஓகே. அடுத்து மக்களவையிலயும், மாநிலங்களவையிலயும் இருக்கக்கூடிய அந்த அவை நடத்துனர் இருப்பாங்க. அதாவது ஒரு ப்ராசஸ் நடக்குது. இப்ப நீங்க ஸ்கூல்லயே எடுத்துக்கோங்கன்னா, உங்க கிளாஸ் ரூம்ல வந்து டீச்சர்ஸ் வந்து உங்க எல்லாரையும் வழிநடத்துறாங்கல்ல. அதேபோல நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள வழிநடத்துறதுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. 2 அவையிலயுமே. இப்ப மக்களவை, லோக்சபாவ பொறுத்தவரைக்கும் சபாநாயகர் இருப்பாரு, துணை சபாநாயகர் இருப்பாரு. அதேபோல மாநிலங்களவைக்கும் 2 பேர் இருப்பாங்க வழி நடத்துறதுக்கு. இப்ப வந்து சபாநாயகரா இருக்கக்கூடியவரு திரு ஓம் பிர்லா அவர்கள். அவரு தான் இப்ப சபாநாயகரா இருக்காரு. இவருடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருமே வந்து ஒரு எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். ஆனா என்ன பண்ணுவாங்க, எலக்ஷனுக்கு அப்புறம் இப்ப பாராளுமன்ற எலக்ஷன் நடக்க போகுதுல்ல, இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கும்பொழுது 545 பேரும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுல யாரோ ஒருத்தவங்கள மட்டும் என்ன பண்ணுவாங்க, தலைவர் ஆக்கிடுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஒரு எலக்ஷன் வப்பாங்க. அவங்களுக்கு ஒரு எலக்ஷன் வச்சு, அந்த எலக்ஷன யார் அனவுன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் நம்மளுடைய குடியரசுத் தலைவர். சரிங்களா? அவரு வந்து இவங்களுடைய எலக்ஷன வந்து டிசைட் பண்ணுவாரு. எந்த டேட்ல நடக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் சபாநாயகர தேர்ந்தெடுப்பாங்க. இந்த சபாநாயகர் தான் என்ன பண்ணுவாரு, ஆ நம்மளுடைய ப்ராசஸ் ஃபுல்லா நடக்குதுல்ல. இப்ப இந்த ஒரு மசோதாவ வந்து நான் சட்டமா மாத்தப் போறேன். எத்தன பேர் ஓட்டு போடுறீங்க? கைய தூக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி அவங்க ஓட்டு போடுறத வந்து இந்த மொத்த ப்ராசஸையும் பார்த்துக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, சபாநாயகருடைய ஒர்க்கு. துணை சபாநாயகர். இவருடைய ஒர்க் வந்து சப்போஸ் சபாநாயகர் இல்ல அப்படின்னா, துணை சபாநாயகர் பார்த்துப்பாரு. சரிங்களா? அவருக்கு வந்து இப்ப லீடர், அசிஸ்டன்ட் லீடர் இருக்க மாரி, சபாநாயகருக்கு துணை சபாநாயகர் வந்து இதுவா இருப்பாரு. அது அசிஸ்டன்ட் மாரி இருப்பாரு. இவரு இல்லாத நேரத்துல அந்த பணிய அவரு செய்வாரு. அதே கான்செப்ட் தான் மாநிலங்களவையில. மாநிலங்களவையோட தலைவர் இருப்பாரு. ஆனா இதுல ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் 2 பேர் இருக்காங்களா இந்தியாவுல? துணை குடியரசுத் தலைவர் யாராக தேர்ந்தெடுக்கப்படுறாரோ, அவருக்கும் ஜெனரல் எலக்ஷன் நடக்கும். பிரசிடென்ட் நடக்கிற மாரியே, குடியரசுத் தலைவர் நடக்கிற மாரியே, எலக்ஷன் கமிஷன் அவருக்கும் வந்து எலக்ஷன் நடத்துவாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்படுற துணை குடியரசுத் தலைவர் வந்து என்னவா மாறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை ஆ சபாநாயகர், அதாவது தலைவராவே மாறிடுவார். கீழ குடுத்துருக்கேன் பாருங்க. மாநிலங்களவையுடைய சபாநாயகர் இருக்கார்ல, அவர் யாரா இருப்பார்ன்னா, துணை குடியரசுத் தலைவரா மட்டும் தான் இருக்க முடியும். அவருக்கு அந்த பவர் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிடும். இப்ப இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள். அவர் தான் வந்து நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர். அதாவது மாநிலங்களவையுடைய சபாநாயகரா இருக்காரு. இது முக்கியமான ஃபேக்ட்டு. இத நெறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல. அடுத்து பாராளுமன்றத்துடைய முக்கிய பதவிகள். இப்ப நம்ம சபாநாயகர்ல பார்த்தோம்ல, 3வது இருக்கு பாருங்க. எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி தலைவர்னா ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி தான். மொத்தமா மக்களவையில 545 சீட் இருக்கும். அந்த 545 சீட்ல அ அதாவது 10ல ஒரு மடங்கு. அப்பன்னா எவ்வளோ? கிட்டத்தட்ட 55. 55 சீட் யார் வச்சிருக்காங்களோ, அவங்க தான் எதிர்க்கட்சி தலைவர். சரிங்களா? அடுத்து கொறடான்னு சொல்லுவாங்க. விப். இந்த கொறடான்ற கான்செப்ட் வந்து அரசியல் அமைப்புல எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படல. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கட்சி சார்பா வந்து ஒரு 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 50 எம்எல்ஏவோ, ஒரு 60 எம்எல்ஏவோ தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா, அவங்க கட்சியுடைய அ ஒரு ஒரு தீர்ப்பு, அதாவது அவங்க ஒரு கட்சி டிசைட் பண்ணியிருப்பாங்க. அந்த கட்சிக்கு இசைவா அவங்க நடக்குறாங்களா, இல்லையா? அப்படின்றத கவனிக்கிறது கொறடா. இது ஒண்ணும் பெரிய அ எப்படி சொல்றது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சட்டம் மேக் பண்றோம் பார்த்தீங்களா? மசோதாவ நம்ம சட்டமா மாத்துறோம். குடியரசுத் தலைவர் கையொப்பத்தோட மாத்துறோம். இத வந்து யாரு கொண்டு வருவா? எங்கிருந்து இத எடுத்துட்டு வராங்க? யாரு மசோதாவ எடுத்துட்டு வரா? அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு யார் அந்த மசோதாவ எடுத்துட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அரசாங்க மசோதான்னு சொல்லுவாங்க. இல்ல தனிப்பட்ட உறுப்பினர் மசோதான்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம வந்து எம்பின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? மக்களவை, மாநிலங்களவையில எம்பி இருப்பாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அப்ப மினிஸ்டர் தனியா இருப்பாங்க. சரிங்களா? மினிஸ்டர் எம்பி, அதாவது நம்மளுடைய இந்தியாவுல பொறுத்தவரைக்கும் 545 சீட் இருக்கு மக்களவையில. அதுல கிட்டத்தட்ட 78 அமைச்சர்கள் இருக்காங்க.
ஆனா அந்த 78க்கு உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 பிரதான அமைச்சர்கள் இருப்பாங்க. ஓகேவா? இந்த அரசாங்கத்த அதாவது இப்ப நம்ம அரசாங்கம் வழி நடத்துறாங்க பார்த்தீங்களா? இப்ப பிஜேபி ரூலிங்ல இருக்காங்க. இந்த பிஜேபி ரூலிங்ல இருக்கும்பொழுது, பிஜேபி எம்பிஸ் இருப்பாங்க. அந்த எம்பி வந்து மசோதாவ சட்டமா மேக் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா, அது அரசாங்க மசோதா. இப்ப அந்த பிஜேபி கட்சியிலே இருக்க மாட்டாங்க. வேற ஒரு கட்சியிலயோ, இல்ல தனிப்பட்ட நபர் இவங்க கூட ஒரு இது அ கோயலேஷன் அதாவது கூட்டாட்சி ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. தனிப்பட்ட கட்சியிலயோ, இல்ல வேற கட்சியிலயோ, இல்ல சுயேட்சையாவோ நின்னுருப்பாங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து எடுத்துட்டு வர மசோதாவுக்கு பேரு தனிப்பட்ட உறுப்பினர் மசோதா. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதுல ஏதாவது குழப்பமா இருந்தா கேளுங்க. அடுத்து 2வது விஷயம் பத்தி பார்த்தீங்கன்னா, எதை பற்றியது? மசோதால நெறைய டைப் இருக்கு. மசோதாவ யார் கொண்டு வரான்றத பொறுத்து அரசாங்க மசோதா, தனிப்பட்ட நபர் மசோதான்னு பிரிச்சோம். மசோதா வந்து எதை பற்றியது? அதாவது சாதாரண மசோதா இருக்கும். பண மசோதா, நிதி மசோதா, அடுத்து அரசியல் அமைப்பு திருத்த மசோதா. நம்ம போன கிளாஸ்ல அமெண்ட்மென்ட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்புல ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டா, அத வந்து இந்த மக்களவை, மாநிலங்களவையில பெரும்பான்மை மூலமா தான் நம்ம வந்து அந்த சட்ட திருத்தத்த கொண்டு வர முடியும். அப்படி நம்ம கொண்டு வர மசோதாவுக்கு பேரு தான் வந்து அரசியலமைப்பு திருத்த மசோதா. அடுத்து பண மசோதாவ பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய வரி விதிக்கிறோம்ல, அடுத்து நம்ம கவர்மெண்ட் செலவு பண்ணோம். இந்த மாரியான விஷயங்கள் இன்க்ளூட் ஆவறது எல்லாமே பண மசோதா. சரிங்களா? இந்த டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் நம்ம லேட்டர் கிளாஸ்ல நம்ம ஃபுல்லா டீப்பா பார்ப்போம். என்னென்ன மசோதா அப்படின்ட்டு. அடுத்து நம்ம இந்த எக்ஸிக்யூட்டிவ் அதாவது நிர்வாகத்தில பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதான மந்திரி அதாவது பிரைம் மினிஸ்டர் இந்த மாரி இருக்கக்கூடிய விஷயத்த ஒவ்வொன்னா இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய முதல் குடிமகன். அதேபோல குடியரசுத் தலைவர் முப்படைகளின் தலைமை தளபதின்னு சொல்லுவாங்க இவர. முப்படை தலைமை தளபதினா நம்மளுடைய விமானப்படை இருக்குல்ல, விமானப்படை, நம்முடைய கப்பல் படை, நம்மளுடைய ஆர்மி இருக்காங்கல்ல, இந்த எல்லா படைக்கும் சீஃப் கமாண்டன்ட் இவரு தான். சரிங்களா? அதேபோல நம்ம இந்தியாவுடைய நிர்வாக தலைவர். இவர பத்தி சொல்ற ஆர்டிகிள் எதுன்னா, ஆர்டிகிள் 53. இப்ப நான் ரவுண்ட் பண்ணியிருக்க இது எல்லாமே முக்கியமான ஃபேக்ட்ஸு. இவர பத்தி சொல்லக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5வது பகுதி. 5வது பகுதி சரத்து 53 இவர பத்தி சொல்லுது. இவருக்கு எலிஜிபிலிட்டி ஒரு யாரு இப்ப இந்தியாவுல இருக்க யாரு ஒருத்தவங்க பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆக முடியும். அதாவது குடியரசுத் தலைவர் ஆக முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு குடிமகனா இருக்கணும். 35 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். வேற எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. வேற எந்த பதவினா கவர்ன்மென்ட் ஜாப். வேற எந்த விதமான சேலரி வாங்கக்கூடிய கவர்ன்மென்ட் ஜாப்லயுமே அவரு இருக்கக்கூடாது. சரிங்களா? அதேபோல இவருடைய பிளேஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில ராஷ்டிரபதி பவன் இவருடைய ஆஃபீஸ் இருக்கிறது. பிரசிடென்ட்டுடைய ஆஃபீஸ் அங்க தான் இருக்கு. அடுத்து நம்ம இப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா? ஆர்டிகிள் சரத்து 53 பிரசிடென்ட்ட பத்தி சொல்லுது. பிரசிடென்ட் தான் வந்து இந்தியாவுடைய தலைவரா இருக்கணும். அதாவது நிர்வாக தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகிள் 54 சரத்து 54 வந்து குடியரசுத் தலைவருடைய தேர்தல் பத்தி சொல்லுது. அவர எப்படி தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 போட்டு பக்கத்துல குடுத்துருக்கும் பாருங்க. மக்களவை பிளஸ் மாநிலங்களவை பிளஸ் சட்டமன்றம் பிளஸ் யூனியன் பிரதேசம். இப்ப ஒண்ணொண்ணா சொல்றேன் பாருங்க. மக்களவை, மாநிலங்களவை சேர்ந்தது தான் பாராளுமன்றம்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இவுங்க மட்டும் ஓட்டு போட்டு பிரசிடென்ட்ட தேர்ந்தெடுக்காம, சட்டமன்றம் இருக்கு பார்த்தீங்களா? சட்டமன்றம்னா இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 234 எம்.எல்.ஏ இருக்காங்க பாருங்க. இவுங்களுமே ஓட்டு போடுவாங்க. நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய எம்.எல்.ஏவும் ஓட்டு போடுவாங்க. மக்களவை, மாநிலங்களவை எம்பிஸும் ஓட்டு போடுவாங்க. தனித்தனியா இருக்கக்கூடிய எம்பியும் ஓட்டு போடுவாங்க. அடுத்து யூனியன் பிரதேசம் சொல்லுவாங்க. யூனியன் பிரதேசம் வந்து இப்ப யார் யாருக்கு வந்து சட்டமன்றம் இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்ப புதுச்சேரியில சட்டமன்றம் இருக்கு. அடுத்து டெல்லியில சட்டமன்றம் இருக்கு. அதேபோல இப்ப புதுசா பிரிச்சாங்கல்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர வந்து நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஜம்மு அண்ட் காஷ்மீர 2ஆ பிரிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, 2019 ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும், அது தனியான ஒரு மாநிலமா இருந்தது. ஆனா, அத வந்து ஒரு சட்டம் இது உருவாக்கி, அத வந்து 2 யூனியன் பிரதேசங்களா பிரிச்சுட்டாங்க. அதாவது ஜம்மு, காஷ்மீர் அண்ட் லடாக். ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2ஆ பிரிச்சு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்றது வந்து ஒரு யூனியன் பிரதேசமாவும், லடாக்ன்றது ஒரு யூனியன் பிரதேசமாவும் பிரிச்சுட்டாங்க. சரிங்களா? இப்ப இந்த சில யூனியன் பிரதேசம் நம்ம இந்தியாவுல பொறுத்தவரைக்கும் இப்ப 8 யூனியன் பிரதேசம் இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த யூனியன் பிரதேசங்கள்ல ஒரு சிலதுக்கு மட்டும் வந்து சட்டமன்றமே இருக்காது. இப்ப நம்மளுக்கு எப்படி தமிழ்நாட்டுல 234 தொகுதி
சட்டமன்றம், அதாவது நம்ம சட்டம் மேக் பண்ணுறதுக்காக 234 எம்எல்ஏ இருக்காங்களோ, அதே போல் சில யூனியன் பிரதேசம், முக்கியமான விஷயம், எல்லா யூனியன் பிரதேசமும் கிடையாது. ஒரு 3 யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும் தான் வந்து அந்த மாதிரி சட்டம் மேக் பண்ணுற பவரை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப இவங்க எல்லாருமே தேர்ந்தெடுத்து, இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு யார தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடியரசுத் தலைவர் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மொத்த எலக்ஷனையும் யார் நடத்துறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு பாருங்க. எலக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் தான் இத நடத்துறாங்க. யார் யார் ஓட்டு போடுவாங்கன்னு இப்ப நம்ம பார்த்தோம். அடுத்து பதவி பிரமாணம் யார் செஞ்சு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலைமை நீதிபதி. இந்தியாவுடைய தலைமை நீதிபதி தான் வந்து அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ இந்த இந்த கிளாஸ்ல ஒரு ஹோம்வொர்க் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரசிடென்ட் நம்ம குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நம்ம பிரதமர், அதுக்கப்புறம் நம்ம மக்களவை சபாநாயகர் யாரு, மாநிலங்களவை சபாநாயகர் யாரு, இது எல்லாத்தையும் ஒரு ஒரு டேபிளர் காலம் போட்டு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். அதே போல நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள வந்து யார் ரிமூவல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயத்து மூலியமா அவங்க வந்து ஆக்சுவலா ரிமூவ் ஆயிடுவாங்க. ஒண்ணு அவங்களுக்கு புடிக்கல அப்படின்னா, குடியரசுத் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிடுவாங்க. எழுதிட்டு, இந்த மாரி நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே ரிசைன் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லன்னா, அவங்க பண்றது எதுவுமே வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு, அதாவது அரசியலமைப்புக்கு முரண்பாடா இருக்கு. அவங்க பண்றது எதுவுமே சரியில்ல அப்படின்ற பட்சத்தில, மக்களவையும், மாநிலங்களவையும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போட்டு அவங்கள நீக்க முடியும். 2 ப்ராசஸ் மூலியமா பிரசிடென்ட், அதாவது இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரையே நீக்க முடியும். அத பத்தி சொல்ற சரத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா இருக்கு பாருங்க. ஆர்டிகிள் 61. அப்ப நீங்க குடியரசுத் தலைவர பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஆர்டிகல்ஸ்ல ஆர்டிகிள் 53, அதாவது பகுதி 5ல பிரசிடென்ட்ட பத்தி சொல்றது. 54 குடியரசுத் தலைவருடைய தேர்தல் பத்தி சொல்றது. அந்த தேர்தல் எப்படி நடக்கணும் அப்படின்றத பத்தி சொல்றது சரத்து 55. அதேபோல ஆர்டிகிள் 56 இருக்கு பார்த்தீங்களா? பதவிக்காலம். அவர் எத்தனை ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்ற பதவி காலத்த சொல்றது 56. ஆர்டிகிள் 61, இந்த சரத்து வந்து அவருடைய பதவி நீக்கம், அத பத்தி சொல்லுது. சரிங்களா? அடுத்து அவருடைய அதிகாரங்கள் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு அவருடைய நிர்வாக அதிகாரம். நிர்வாக அதிகாரம்னா ஒண்ணும் கிடையாது. அவர் யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுப்பாரு. இப்ப எம்பி, எம்எல்ஏலாம் ஓட்டு போட்டு பிரசிடென்ட்ட தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரசிடென்ட் யார் யார தேர்ந்தெடுக்கிறாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா? மக்களவையில பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர் தான் பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்படுவாரு. ஆனா அந்த பிரைம் மினிஸ்டர வந்து நிர்ணயம் பண்றது, அதாவது அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் குடுப்பாங்கல்ல, அது மாரி அப்பாயின்ட்மென்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாரு. அதேபோல நம்மளுடைய அமைச்சர்கள் சொல்லுவாங்க. இப்ப ஆளுங்கட்சியில வந்து எது பெரும்பான்மை இருக்கோ மக்களவையில, அந்த கட்சியுடைய உறுப்பினர்கள் தான் அமைச்சர்களா மாறுவாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரிங்களா? இப்ப ஒரு நிதி அமைச்சர் இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் இப்ப இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து இப்ப பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாரு, அதாவது நம்மளுடைய பிரதம மந்திரி என்ன பண்ணுவாரு, பிரசிடென்ட்க்கு வந்து ரெக்கமெண்டேஷன் குடுப்பாரு குடியரசுத் தலைவருக்கு. இவங்கள வந்து நீங்க வந்து நிதி அமைச்சரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்வாரு. அந்த நபர தான் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் வந்து நிர்ணயிப்பாங்க. இதான் ப்ராசஸு. அப்ப என்னன்னா, பிரதமர் சொல்லுவாரு இவங்கள தேர்ந்தெடுக்கலான்ட்டு, நிதி அமைச்சரா தேர்ந்தெடுக்கலான்ட்டு ஒரு மெம்பர வந்து பரிந்துரை செய்வாரு. அப்படி பரிந்துரை செய்ற நபர தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுவும் வந்து நம்ம குடியரசுத் தலைவருடைய ஒரு பவர். அடுத்து ஆளுநர். இப்ப ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ஆளுநர் இருப்பாங்க. சரிங்களா? சில நேரங்கள்ல வந்து ஒரே ஆளுநர் 2 ஸ்டேட்டுக்கும் ஆளுநரா இருப்பாங்க. இப்படி ஆளுநர தேர்ந்தெடுக்கிறதும் நம்ம குடியரசுத் தலைவருடைய ஒரு பணி தான். அதேபோல ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, நம்மளுடைய உயர்நீதிமன்றம் மெட்ராஸ்ல இருக்குல்ல, நம்மளுடைய உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி, தலைமை நீதிபதி தேர்ந்தெடுக்கிறதும் யாருடைய பணின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குடியரசுத் தலைவருடைய பணி. அடுத்து காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அதாவது கணக்கு தணிக்கை அதிகாரின்னு சொல்லுவாங்க. அதாவது இவரு சிம்பிளா சொல்லப்போனா, நம்ம கணக்கு புலன்னு சொல்லுவோம் தெரியுமா? அதாவது என்னென்ன கணக்கு வழக்கு இருக்கோ, இந்தியாவுடைய கவர்மெண்ட் செலவு பண்ணக்கூடிய எந்தெந்த விஷயத்துக்கு கணக்கு வழக்கு தேவை, அது சரியா இல்லையான்னு பார்க்கறது தான் இவருடைய வேலை. கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி. 3வது பாயிண்ட்டா குடுத்துருக்கேன் பாருங்க. காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லுவாங்க. ஆடிட்டர்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? கணக்கு பார்க்குறவங்க சொல்லுவோமா? 4வது பாயிண்ட் வந்து யுபிஎஸ்சி சேர்மன். குடிமை பணி தேர்வு ஆணையம் இருக்குல்ல, இதோடைய சேர்மன தேர்ந்தெடுக்கிறது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர்.
அதேபோல தேர்தல் ஆணையம், தலைமை ஆணையர். அது தேர்தல் ஆணையத்துடைய தலைவர தேர்ந்தெடுக்கிறதும் குடியரசுத் தலைவருடைய பணிதான். சரிங்களா? அடுத்து இது இப்ப நான் சொன்னது எல்லாமே நிர்வாக அதிகாரம். நிர்வாக அதிகாரத்துல அவர் யார் யார வந்து எலக்ஷன் அதாவது தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றத சொல்றது அவரோட நிர்வாக அதிகாரத்துல வருது. இதுவே சட்டமன்ற அதிகாரம். சட்டமன்ற அதிகாரம்னா இப்போ ஒண்ணும் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா? அவருடைய ஒரு கையெழுத்து. அதான் அவருடைய ஒப்புதல். இப்போ ஒரு மசோதா சட்டமாவுதுன்னா அது ஒரு கையெழுத்து. அது அவருடைய ஒன் ஆஃப் த பவர்ஸ். அதாவது அவரு வந்து ஒப்புதல் குடுப்பாரு. அதேபோல பாராளுமன்றம் வந்து இப்ப எலக்ஷனுக்கு அப்புறம் முதல் கூட்டம் நடக்குது அப்டின்னா, அவரு தான் வந்து தொடங்கி வைப்பாரு அந்த கூட்டத்த. சரிங்களா? அது அவருடைய ஒன் ஆஃப் த பவர்ஸு. 2வது பார்த்தீங்கன்னா, அவை கேட்பு. இப்ப இப்ப நம்ம எலக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்த எம்பி என்ன பண்ணுவாங்க, எத்தன தடவ கூடணும், இந்த சென்ட்ரல்ல பார்லிமென்ட்ல எத்தன தடவ கூடணும் அப்டின்றது கணக்கு இருக்கு. அவங்க கண்டிப்பா 2 தடவையாவது ஒரு வருஷத்துக்கு மீட்டிங் வச்சு, அவங்க அந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். அதாவது நாட்டுக்கு தேவையான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அவை கேட்பு இருக்கு பார்த்தீங்களா? அத யாரு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குடியரசுத் தலைவர். அதேபோல மக்களவையில பெரும்பான்மை இல்ல அப்படின்னா, நம்மளுடைய லோக்சபாவே கலைக்க முடியும். சரிங்களா? இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன் உங்களுக்கு. மக்களவை நிரந்தரமான அவையா? மாநிலங்களவை நிரந்தரமான அவையான்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை தான். மக்களவைய எப்போ வேணாலும் கலைப்பாங்க. எப்போ கலைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையே இல்ல. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு மெஜாரிட்டியே இல்லப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கவர்மெண்ட்ட கலைக்க முடியும். அதேபோல நம்மளுடைய பிரதமர் இருக்கார்ல, இப்ப திரு நரேந்திர மோடி வந்து, இந்த கவர்மெண்ட்ட நீங்க கலைச்சிருங்க அப்படின்ட்டு, பிரசிடென்ட் நம்ம குடியரசுத் தலைவருக்கு ஒரு லெட்டர் எழுதினாருன்னா, அவர் நெனச்சா கலைக்க முடியும். சரிங்களா? இப்ப இது நெறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மக்களவைய நெறைய தடவ கலைச்சிருப்பாங்க. திரு இந்திரா காந்தி இருந்தாங்கல்ல, அப்பலாம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நெருக்கடி நிலை காரணமா வந்து அரச கலைச்சிட்டு இருப்பாங்க. அதேபோல அவங்க இறந்ததுக்கப்புறம் ராஜீவ் காந்தி அவங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அவங்களுடைய சன் ராஜீவ் காந்தி வந்திருப்பாங்க. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, மக்களவை நெறைய தடவ கலைக்கப்பட்டிருக்கும். நீங்க நெட்ல சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு மசோதா சட்டமாக மாற்றப்பட்டது. அது முன்னாடியே சொல்லியாச்சு. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை, மாநிலங்களவையில நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க. நம்ம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காம, குடியரசுத் தலைவரே அவர் நெனச்சா தேர்ந்தெடுக்கப்படுற மெம்பர்ஸ். அவங்கள தான் நியமன உறுப்பினர்கள். நாமினேட்டட் மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து லோக்சபால 2 பேர். அதாவது ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலோ இந்தியர்கள். அந்த வம்சாவளியிலிருந்து வந்தவங்க வந்து 2 பேர தேர்ந்தெடுப்பாங்க. இதுவே ராஜ்யசபால பார்த்தீங்கன்னா 12 பேர். மொத்தம் இந்த ராஜ்யசபா மக்களவையில 250 சீட்டு சொல்லியிருக்காங்க கான்ஸ்டிடியூஷன்ல. அந்த 250 சீட்ல 12 பேர் எங்கேருந்து வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலை, இலக்கியம், அறிவியல், சமூக பணி, விளையாட்டு. நீங்க முன்னாடி பார்த்துருக்கீங்களா? சச்சின் டெண்டுல்கர், கௌதம் கம்பீர் இந்த மாரி பெர்சன்ஸ்லாம் இப்போ கூட மியூசிக் டைரக்டர் சவுத் இந்தியால நெனைக்கிறேன். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு போட்டுலாம் அவங்க வந்து எம்பி ஆகல, ராஜ்யசபால. இவங்க எல்லாருமே அவங்களுடைய டேலண்ட் அதாவது நாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுடைய டேலண்ட் மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காரணத்தினால குடியரசுத் தலைவர் இவங்கள தேர்ந்தெடுத்திருப்பாங்க, நியமன உறுப்பினர்களா. சரிங்களா? அப்ப இந்த வழியாவும் நாம வந்து ஒரு எம்பியா மாற முடியும். இந்தியாவுக்கான சட்டம் இயற்றுவத மக்களால மட்டும் தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமான்னா, இல்ல. இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். அடுத்து நிதி அதிகாரம். குடியரசுத் தலைவருடைய 2 அதிகாரம் பார்த்தோம். ஒண்ணு நிர்வாக அதிகாரம் பார்த்தோம். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸு. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அதாவது சட்டமன்ற அதிகாரம் பார்த்தோம். இப்போ வந்து நிதி அதிகாரம் பத்தி பார்க்க போறோம். நிதி அதிகாரம்னால அந்த பேர்ல இருக்கு பாருங்க. நிதி அதாவது இந்தியாவுடைய நிதி சம்பந்தமான அதிகாரம். ஆனுவல் பட்ஜெட் நம்ம வருஷம் வருஷம் வந்து இந்த வரவு செலவு தாக்கல் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அத வந்து யாரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க தான் வந்து நம்முடைய நிதி அமைச்சரா இருக்காங்க, மத்திய லெவல்ல. அது வந்து யாருடைய பர்மிஷன்? ஃபர்ஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆனுவல் பட்ஜெட்டையே நம்ம வந்து தாக்கல் பண்ண முடியும். அடுத்து அவசர நிதியிலிருந்து பணம் எடுத்தல். இப்ப ஏதோ ஒரு இன்சிடென்ட் டக்குனு நடக்குது வச்சுக்கோங்களேன். ஒரு பேரிடர் கூட நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய அவசர நிதின்னு ஒரு ஒரு ஆக்சுவலா அது ஒரு ட்ரெஷரி மாரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பேங்க்ல வந்து காசு போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுறப்ப எடுக்கிறோம் இல்லைங்களா? அதேபோல நமக்கு தேவைப்படுறப்ப அந்த அவசர நிதியிலிருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் அதுக்கும் கண்டிப்பா தேவை. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதிக்குழு. 5 வருடத்துக்கு ஒரு தடவ நிதிக்குழு. நீங்க எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல லாஸ்ட் வீக் பார்த்திருப்பீங்க. நிதிக்குழு பத்தி சார் எடுத்திருப்பாங்க. அந்த நிதிக்குழுவ 5 வருடத்துக்கு ஒரு தடவ யார் அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாரு.
இவங்களுடைய முக்கியமான ஒர்க், நிதிக்குழுவுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டி இப்ப டாக்ஸ்லாம் கலெக்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் யார் கலெக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்ன்மெண்ட் சில விஷயத்துக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்ன்மென்ட், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் சிலதுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, யூனியன் கவர்ன்மெண்ட் வந்து பிரிச்சு தருவாங்க. சரிங்களா? ஸ்டேட்டுக்கு இவ்வளோ சேரணும். ஜிஎஸ்டி மூலியமா வந்தக்கூடிய வருமானம் இவ்வளோ இருக்கு சென்ட்ரல்ல. இத நாங்க இவ்வளோ பிரிச்சு தரோம். அப்படின்ற அந்த கணக்கு இருக்கு பார்த்தீங்களா? யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பிரிச்சு தரணும். இப்படின்ற அந்த விஷயத்த செய்யறது பார்த்தீங்கன்னா, நிதிக்குழு தான் செய்வாங்க. இந்த நிதிக்குழுவே யார் அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர். இது இவருடைய ஒன் ஆஃப் த நிதி அதிகாரம், ஃபினான்ஷியல் பவர்ஸா இருக்கு. சரிங்களா? நிதிக்குழு ஆர்டிகிள் 280 நினைக்கிறேன் இது. இதெல்லாம் நீங்க எப்பவுமே நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, கான்செப்ட்ஸ் ஓகே தான். ஆனா, நம்மளுடைய குரூப் 4 எக்ஸாம்ஸ பொறுத்தவரைக்கும் ஃபேக்ட்ஸ் தான் முக்கியம். நம்மளுடைய சரத்து, நம்மளுடைய பகுதி என்னன்னு கேட்பாங்க. அதேபோல இந்த மக்களவை, மாநிலங்களவையில யார் நிரந்தரம், இந்த மாரியான விஷயங்கள் தான் இப்ப கேட்பாங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்ட்ஸ் எப்படி மாறிட்டு இருக்குன்னா, ஃபேக்ட்ஸ் கேட்கறாங்க. அதேபோல காம்படிஷன் இப்ப அதிகமா இருக்கிறதுனால, கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டடாவும் போறாங்க. அதனால நீங்க வந்து அந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா அதாவது ஒரு தடவ படிச்சாலே போதும். புரிஞ்சு படிச்சீங்கன்னா, ஒரு தடவ படிச்சீங்கனாலே நீங்க திருப்பி திருப்பி அத மனப்பாடம் பண்ண தேவையில்ல. அடுத்து அ குடியரசுத் தலைவருடைய நீதி அதிகாரம். நிதி அதிகாரம் பார்த்தோம் இப்ப. இப்ப நீதி அதிகாரம். நீதி அதிகாரம்னா என்னது? அதாவது ஆக்சுவலா இப்ப தண்டனை இப்ப ஏதோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ, ஹை கோர்ட்டோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு தண்டனை குடுத்துட்டாங்க. ஆயுள் தண்டனையோ, இல்ல மரண தண்டனையோ ஏதோ குடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்படி குடுக்கப்பட்ட விஷயத்துல இந்த குடியரசுத் தலைவர் நெனச்சாங்கன்னா, அவங்களுக்கு பொது மன்னிப்பு வாங்கி தர முடியும். சரிங்களா? அவங்களுடைய தண்டனைய குறைக்கவும் முடியும். அதாவது மரண தண்டனைய வந்து அதிகபட்ச தண்டனைய ஆயுள் தண்டனையாவும் குறைக்க முடியும். ஆயுள் தண்டனையுடைய காலத்த வந்து அதுக்கும் கம்மியா குறைக்க முடியும். இப்ப சப்போஸ் யாரோ ஒருத்தவங்களுக்கு தண்டனை குடுக்கும்பொழுது, அவங்க பிரெக்னன்ட்டாவோ இல்ல உடம்பு சுத்தமா முடியாமலோ இருக்காங்க. அவங்களால தண்டனைய வந்து ஏத்துக்கிற அளவுக்கு அவங்க உடம்பு ஒத்துழைக்கல அப்டின்னா, கொஞ்ச நாள் தள்ளி வைப்பாங்க. சரிங்களா? ஒரு 1 வருஷமோ, 2 வருஷமோ தள்ளி வைப்பாங்க. இந்த மாரியான விஷயத்தையுமே அவரு வந்து நெனச்சாங்கன்னா, பர்மிஷன் தர முடியும். அத பத்தி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ஆர்டிகிள் 72 சரிங்களா? இப்ப நான் சொல்ற மாரியே, இப்ப குடியரசுத் தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த குடியரசுத் தலைவருக்கு இருக்க மாரியே, ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா, ஆளுநருக்கு பவர் இருக்கு. சரிங்களா? ஆளுநரும் இந்த மாரி மன்னிப்பு வாங்க முடியும். மன்னிப்பு வழங்க முடியும். அதனால அந்த ஃபேக்ட்ஸயும் நம்ம பார்ப்போம். ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பத்தி பார்க்கும்போது அதையுமே பார்க்கலாம். இப்ப மிலிட்டரி பவர்ஸ், ராணுவ அதிகாரம். நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? முப்படைகளுடைய தலைமை தளபதியா குடியரசுத் தலைவர் தான் இருப்பாரு. இவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குமே. சரிங்களா? இத பத்தி சொல்றது பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 53. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமேட்டிக் பவர்ஸ் சொல்லுவாங்க. ராஜதந்திர அதிகாரங்கள். நம்மளுடைய வெளிநாட்டு தூதர்கள வந்து நியமிப்பாங்க. அதாவது ஃபாரின் அம்பாசிடர் சொல்லுவாங்கல்ல. ஃபாரின் எம்பசிலாம் சொல்லுவாங்க. இப்ப நம்மளுடைய இந்திய தூதர்கள் வந்து மத்த கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. சரிங்களா? நம்ம கண்ட்ரிக்கும், அவங்க கண்ட்ரிக்கும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு தொடர்பு இருக்கணும் அப்டின்னா, நடுவுல யாராவது ஒருத்தவங்க மீடியேஷனா இருக்கணும். அவங்கள தூதர்கள்னு சொல்லுவாங்க. அந்த தூதர்கள நியமிக்கிறது இவங்க தான். சரிங்களா? அதேபோல வெளிநாட்டுக்கான ஒப்பந்தம். இப்ப பிரைம் மினிஸ்டர் நம்மளுடைய பிரதமர வந்து வெளிநாட்டுக்குலாம் சேர்ந்து சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. என்னன்னா, நம்ம கண்ட்ரிக்கும், அவங்க கண்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்லாம் வந்து அ நட்புணர்வ வந்து மேம்படுத்தணும் அப்டிலாம் சொல்லுவாங்க. ஆனா அஃபிஷியலா அது கையெழுத்து போட்டு அந்த ஒப்பந்தத்த எல்லாத்தையுமே சைன் பண்றது பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான். இன்டர்நேஷனல் அக்ரீமெண்ட்ஸ் ஃபுல்லாவே யாருடைய நேம்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருடைய நேம்ல தான் இருக்கும். குடியரசுத் தலைவர் தான் கையெழுத்து போடுவாரு. சரிங்களா? இதான் டிஃபரன்ஸு. ஆக்சுவலா வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது அ பிரைம் மினிஸ்டர் தான் வந்து தலைவரா இருப்பாரு. நம்ம அரசாங்கத்துடைய தலைவரா இருப்பாரு. ஆனா கையெழுத்துன்னு வரும்போது, ஒப்புதல்னு வரும்பொழுது, எல்லாத்துக்குமே வந்து குடியரசுத் தலைவர் தான். இன்டைரக்ட்டா ஹெட். சரிங்களா? அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருடைய நெருக்கடி நிலை அதிகாரங்கள். நெருக்கடி நிலைனா என்ன? இப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட்ல சரியில்ல. கவர்மெண்ட் நடக்கிறதே சரியில்ல. ஆ அப்படின்ற பட்சத்தில வந்து குடியரசுத் தலைவர் சில முடிவுகள எடுப்பாரு. அத பத்தி சொல்ற சரத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 352, 356, 360. இந்த 352 நேஷனல் எமர்ஜென்சி சொல்லுவாங்க. 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. 360 வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்ல. இப்ப ஏதோ ஒரு போர் நடக்குது. சரிங்களா? ஏதோ ஒரு போர் நடக்குது இந்தியாவுல. இப்ப 1976ல இந்திரா காந்தி இருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்பலாம் பயங்கரமான போர் நடந்திருக்கும். அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம கவர்மெண்ட்டே கலைச்சிட்டு இருப்பாங்க. சரிங்களா? டைரக்ட்டா அப்ப என்ன ஆயிட்டுருக்கும், எல்லா ஸ்டேட்ஸும் வந்து சென்ட்ருடைய கண்ட்ரோலுக்கு போயிடும்.
சென்டர் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸுக்கு போயிடும். இந்த மாதிரியான விஷயத்த வந்து யார் முடிவு எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான் முடிவு எடுப்பார். அதே போல் நம்ம ஸ்டேட்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம ஸ்டேட்ல வந்து கவர்னருக்கும் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு கண்ட்ரோலை மீறி போகுது. ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. அரசியலமைப்பு எதிராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஆளுநர்கிட்ட குடியரசுத் தலைவர் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது டிக்ளேர் பண்ணி ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டேட் வந்து யாருடைய கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரலுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும். அதாவது பிரசிடென்ட்டுடைய இன்டைரக்டான கண்ட்ரோலுக்கு போயிடும். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, மாநில அரசு கலைப்பு. அதாவது ஆர்டிகல் 356 இதை பற்றி தான் சொல்லுவோம். சரிங்களா? இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீப்பாக பார்க்கலாம். அது எத்தனை நாள் இருக்கும், யார் நடைமுறைப்படுத்துவா, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவா, எல்லா ப்ரொவிஷன்ஸையும் நம்ம டீப்பாக பார்க்கலாம் பின்னாடி வர கிளாஸஸில். அடுத்து துணை குடியரசுத் தலைவர். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் மற்றும் அவருடைய சரத்தெல்லாம் பார்த்தோம். இப்போ துணை குடியரசுத் தலைவர், அவருடைய சரத்து பார்த்தீங்கன்னா 63. இவருமே பகுதி 5ல் தான் வருவார். அடுத்து நான் சொன்னேன்ல, துணை குடியரசுத் தலைவர் யாராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க தான் மக்களவையுடைய மாநிலங்களவையோட சேர்மனாக இருப்பாங்க. மக்களவை இல்லை, மாநிலங்களவையுடைய சபாநாயகராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். முக்கியமான ஃபேக்ட்டு, இதுக்குமே ஆர்டிக்கல் இருக்குது. இதை வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க, மற்ற எக்ஸாம்ஸ்லையுமே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். சரிங்களா? இந்தியாவுடைய 2வது உயரிய பதவி, அதாவது குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் துணை குடியரசுத் தலைவர் 2வது உயரிய பதவி. அதே போல் இந்த லாஸ்ட் குரூப் 1 எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பதவியை வந்து வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஒரு 7-8 வரிசை இருக்கும். அதில் பிரைம் மினிஸ்டர், எலெக்ஷன் கமிஷனரு, அப்புறம் அந்த சிஏஜி தணிக்கை அதிகாரி, இவங்க எல்லாரையுமே கொடுத்து இவங்களுடைய பவர்ஸ்னு அடிப்படையில் வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது புக்லேயுமே இருக்குது. அந்த டாப்பிக்கு நான் உங்களுக்கு பின்னாடி வர கிளாஸஸில் சொல்கிறேன். அடுத்து துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு, அதாவது குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ மோஸ்ட்லி அதே எலிஜிபிலிட்டி தான். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இவங்க ராஜ்யசபா மாநிலங்களவையோட தலைவராக இருப்பாங்க, அவ்வளோதான். சரிங்களா? இவங்களுடைய எலெக்ஷன் பற்றி சொல்கிறது ஆர்டிகல் சரத்து 66. இவங்களுடைய எலெக்ஷன் பற்றி சொல்லுவோம். இவங்களுடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். அதே போல் தான். நீக்கம், இவங்களுடைய நீக்கம் வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ மக்களவை மாநிலங்களவை வந்து ஓட்டு போட்டு இவங்க சரியில்லை, இவங்களை வந்து நீக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீக்க முடியும். அதுக்கு பவர் இருக்குது. அதே போல் தான் துணை குடியரசுத் தலைவரையும் அவங்க நினச்சா நீக்க முடியும். சரிங்களா? பக்கத்தில் நோட்டுன்னு கொடுத்து ஒரு 4 ஆர்டிகல் கொடுத்துருக்க பாருங்க. 53 பிரசிடென்ட்டுடைய அப்பாயின்மெண்ட், குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட்டு. 61 அவங்களுடைய நீக்கம். அதே போல் 63 வைஸ் பிரசிடென்ட்டு. 72 வந்து மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ், அதனால் இதெல்லாம் வந்து சைடில் எழுதி வச்சுருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு ஃபேக்ட்டு, இப்போ குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை, அந்த நேரத்துக்கு வந்து யார் பதவி ஏற்றுப்பாங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். குடியரசுத் தலைவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். துணை குடியரசுத் தலைவர் ஏதோ உடல்நல குறைவுனால அவருக்குமே வந்து கண்டினியூ பண்ண முடியல. அப்படின்ற பட்சத்தில் யார் அவருக்கு அடுத்தபடியாக கண்டினியூ பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா? தலைமை நம்மளுடைய இது இருக்காங்கல்ல, சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து அதிகாரம். இவங்களுடைய அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 64. அதாவது 64 என்ன சொல்லுன்னா, இவர் வந்து மாநிலங்களவையோட தலைவராக இருப்பார். யார்? துணை குடியரசுத் தலைவர். அதை பற்றி சொல்லுது. அடுத்து பிரசிடென்ட் இல்லாத பட்சம், குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில் அடுத்தபடியாக துணை குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த பவர் வரும் மொத்தமாக. ஓகேவா? இது ஒரு முக்கியமான ஃபேக்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட் 2 பேர் பார்த்தோம். இப்போ நம்ம இவர் பிரதம மந்திரி, அதாவது பிரதமர் பற்றி பார்க்க போகிறோம், பிரைம் மினிஸ்டர். இவரை பற்றி சொல்கிற சரத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 74. சரிங்களா? பகுதி 5. இதில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், பிரைம் மினிஸ்டர், நம்ம பிரதமர்னு சொன்னாலே அவங்க கூட யார் வந்துடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை வந்துடும். சரிங்களா? இவங்க எப்படின்னா ஒரு கப்பல் கேப்டன் மாதிரி தான். இது 2மே எப்பவுமே ஒன்றா தான் இருக்கும். அது போல தான் ஒரு பிரைம் மினிஸ்டர்ன்றவர் அதோடைய கேப்டன். அந்த கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களவை உறுப்பினர் இருக்காங்கல்ல, அமைச்சரவை இருக்காங்கல்ல, அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லுவாங்கல்ல. ஏன்னா இவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அவங்களும் ரிசைன் பண்ணிடுவாங்க, அவங்க பதவியிலே இருக்க மாட்டாங்க. அதே போல் இவருடைய ஆட்சி கலைக்கப்படுதுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய நம்ம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது அமைச்சரவை இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே கலைஞ்சிரும். அதனால தான் நான் வந்து இதை வந்து
இவரு அதான் சொல்லுவாங்கல்ல, நான் தனி ஆள்ல சொல்லுவாங்கல்ல, அதுபோல இவரு வந்து தனியா இருக்க மாட்டாரு. அமைச்சரவை அந்த மொத்த அமைச்சரவையும் சேர்ந்தது தான் ஒரு பிரைம் மினிஸ்டருடைய ஒரு தலைமையில இருக்கும். சரிங்களா? 2வது பாயிண்ட் பாருங்க. மக்களவை பெரும்பான்மை. எப்பலாம் பெரும்பான்மை இருக்கோ, அது வரைக்கும் தான் வந்து அவங்களால ஆட்சிய வந்து பண்ண முடியும். இப்போ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, 5 இயர்ஸ் அவங்க ஆட்சியில இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவல் டென்யூர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 5 வருடம். ஆனா, அந்த 5 வருடத்துக்குள்ள மெஜாரிட்டி இழந்துட்டாங்க. அப்படி இல்லன்னா, அப்படி ஒரு வேளை இருக்கிற பட்சத்தில என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சிய கலைச்சிருவாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர வந்து யார் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் நியமனம் பண்ணுவாரு. அவங்களுடைய எலிஜிபிலிட்டி ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு எலிஜிபிலிட்டிய பத்தி பெருசா மென்ஷன் பண்ணல. அதனால தான் வந்து ஏஜ் வந்து ரொம்ப ஏஜ் ஆனவங்களுமே இதுவரைக்கும் இருந்திருக்காங்க. நம்மளுடைய பிரதமரா இருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து பதவிக்காலம் 5 ஆண்டுகளு. அது நான் சொன்ன ஃபேக்ட் தான். அதுக்குள்ள கலைக்க முடியும். யார் நெனச்சா? குடியரசுத் தலைவர் நெனச்சா. அடுத்து இவங்களுடைய அதிகாரங்கள பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு என்னென்ன மினிஸ்டர் அதாவது இப்ப நம்முடைய அமித்ஷா அவங்க வந்து ஹோம் மினிஸ்டரா இருக்காங்க. அதாவது ஹோம் மினிஸ்டர், அடுத்து நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்த மாரி ஒவ்வொரு அமைச்சரவைக்கும் அமைச்சரும் யார் தேர்ந்தெடுக்கணும், யாரா இருக்கணும் அப்படின்ற ஒப்புதல் யார் குடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து குடியரசுத் தலைவர் குடுப்பாரு. குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து அமைச்சரவை குழு கலைத்தல். இவரு ரெக்கமெண்டேஷன் குடுத்தாங்கன்னா, ஆட்சிய பிரசிடென்ட் கலைக்க முடியும். ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து அமைச்சரவை குழுவை கலைத்தல் அது இல்ல. அடுத்து ம் குடியரசுத் தலைவர் அந்த 4வது பாயிண்ட் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் ஆக்சுவலான லிங்க். குடியரசுத் தலைவர்ன்றது பிரசிடென்ட், அமைச்சரவை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இவங்க நடுவுல இருக்கக்கூடிய அந்த லிங்க் தான் அந்த பிரதமர், பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? இப்படி தான் கவர்மெண்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. அடுத்து 5வது வந்து குடியரசுத் தலைவர் ஆலோசனை. யார் யார் தேர்ந்தெடுக்கிறதுல ஆலோசனை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி சேர்மன். இத நம்ம முதலே பார்த்தோம். குடியரசுத் தலைவர் தான் இவங்க எல்லாரையும் தேர்ந்தெடுப்பாரு. அந்த குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை குடுப்பாரு. யாரு குடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் குடுப்பாரு. பிரதமர் குடுப்பாரு. இவங்கள வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் பார்த்தீங்கன்னா, குடிமைப்பணி தேர்வு ஆணையர், கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி, அட்டார்னி ஜெனரல் தலைமை வழக்கறிஞர். சரிங்களா? அடுத்து எலக்ஷன் கமிஷன். தேர்தல் ஆணைய தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள தேர்ந்தெடுக்கும் பொழுது, நித்தி ஆயோக் தலைவரு, அடுத்து அரசு திட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அரசு திட்டம் எத கொண்டு வரதா இருந்தாலுமே, நம்மளோட நரேந்திர மோடி என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் நாங்க கொண்டு வரப்போறோம் அப்படின்றதெல்லாம். இதுதான் இவருடைய சில பணிகள். அடுத்து மத்திய அமைச்சரவை. மத்திய அமைச்சரவை பொறுத்தவரைக்கும் ஆர்டிகிள் 74 சரத்து 74 அவர பத்தி சொல்லும். இந்த பாராளுமன்ற முறைய நம்ம பிரிட்டிஷ்லேருந்து எடுத்திருப்போம். இது இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்ட். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதனால மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளுடைய பாராளுமன்ற முறை வந்து வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் பாராளுமன்ற முறையை சார்ந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் தான். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து 78 அமைச்சர்கள் இருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த சட்ட திருத்தம் சொல்லுது? இப்ப 545 பேர் மக்களவை உறுப்பினரா இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மக்களவை உறுப்பினர்ல இத்தன பேர் வந்து அமைச்சரா இருப்பாங்க. அப்படின்னு ஒரு கவுண்ட் இருக்கு. 15%. இந்த 15%ன்றத கணக்கு வந்து எந்த சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டதுன்னா, 91வது சட்ட திருத்தம் 2003. இந்த ஃபேக்ட்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அ அ எப்பயாவது ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது, இந்த சட்ட திருத்தம்லாம் இருக்குல்ல, இந்த சட்ட திருத்தத்தலாம் பத்தி படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட்டான சட்ட திருத்தம் வந்து ரொம்ப அடிக்கடி கேட்டது. இதுவரைக்கும் எல்லா குரூப் எக்ஸாம்ஸ்லயும் கேட்டது. இந்த மாரி சட்ட திருத்தம் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டடா நெறைய கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? அடுத்து குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம் இதுவும் பார்த்தாச்சு. இந்த டாபிக்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வரதுக்காக எழுதி வச்சிருக்கேன். அடுத்து கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி. சரிங்களா? நான் சொன்னேன்ல, இந்த சிம்பிளா நம்மளுடைய வட்டார மொழியில சொல்லணும்னா, இந்த கணக்கு புலன்னு சொல்லியிருக்கேன்ல. அவங்கள பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 148 5வது பகுதி அவங்கள பத்தி சொல்லுது. சரிங்களா? இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு, மாநில அரசு இது எல்லாத்துக்குமே வந்து வரவு செலவு கணக்கு பார்க்கறது இவர் ஒருத்தர் தான் பார்ப்பாரு. சரிங்களா? இவருக்கு அடியில வந்து நெறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனா வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஹெட் யாருடைய தலைமையில இந்த வரவு செலவு கணக்குலாம் வந்து சரிபார்க்கப்படும்னா, இவருடைய தலைமையில. சரிங்களா? குடியரசுத் தலைவர் தான் இவர வந்து நிர்ணயிப்பாரு. இவருடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா, 6 வருஷம் 65 வயசு. அதாவது 65 வயசு கம்ப்ளீட் ஆகுற வரைக்குமே இவரு இருக்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டயர் ஆயிடணும். அடுத்து இவரு யார நீக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் பண்றதும் குடியரசுத் தலைவரு, நீக்கம் பண்றதும் குடியரசுத் தலைவர். சரிங்களா? என்னென்ன கணக்கு சரி பார்ப்பாங்க? மத்திய அரசு, மாநில அரசு என்னென்ன மாநில அரசு இருக்கோ இந்தியாவுல, எல்லா கணக்கையும் இவங்க தான் சரி பார்ப்பாங்க. அதேபோல பொதுத்துறை நிறுவனங்கள் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டா காசு வாங்கிட்டு, அது மூலியமா வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் நடக்கும்.
சரிங்களா? அந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய கணக்கு சரியா இருக்கான்ட்டு பார்ப்பாங்க. அதேபோல இந்தியாவுடைய 3 வகையான நிதி இருக்கு. நான் சொன்னேன்ல அவசர நிதிலாம் சொன்னேன் பார்த்தீங்களா? திடீர்னு எமர்ஜென்சி பேரிடர் ஏதாவது வருதுன்னா, அதுலருந்து காசு எடுக்கிறது. அந்த மாரியான விஷயங்கள். ஒருங்கிணைந்த நிதி, பொது கணக்கு நிதி, நம்ம எல்லா கவர்மெண்ட் இப்ப எக்ஸாம் எழுதிட்டு நம்ம ஜாபுக்கு போம்போது, நமக்கு வந்து சேலரி போடுவாங்க. நம்மளுடைய கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த நிதி சொல்லுவாங்க. இந்த மாரியான நிதி, இந்த வரவு செலவு கணக்கு வந்து கரெக்ட்டா இருக்கான்றத பார்க்குறதுமே இந்த சிஏஜி உடைய ஒர்க் தான். சரிங்களா? அடுத்து முக்கியமா இந்த ஆர்டிகிள் 100 எதுக்கு தனியா குடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. முடிவு வாக்குன்னு சொல்லுவாங்க. கேஸ்டிங் வோட். சரிங்களா? இப்ப மக்களவையில வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக வந்து கருத்து கேட்பு நடக்குது. அதாவது சட்டம் மேக் பண்றதுக்கு. சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் இருக்காங்க பார்த்தீங்களா? எல்லாருமே ஓட்டு போடுறாங்க. ஒரு டை ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப மேட்ச் டை கிரிக்கெட் மேட்ச்ல டை ஆகுற மாரி தான். டை ஆனதுக்கப்புறம் டாஸ் போடுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் கேஸ்டிங் வோட்டு. அந்த டாஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பீக்கர் இருக்காரு பார்த்தீங்களா? அவரு ஓட்டு போடுவாரு. நம்ம சபாநாயகர் ஓட்டு போட்டு, அந்த டை வந்து இருக்கிறத முடிச்சு வைப்பாங்க. யாருக்கு பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு. அத பத்தி சொல்றது ஆர்டிகிள் 100 கேஸ்டிங் வோட்டு. அடுத்து தலைமை வழக்கறிஞர். அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஜெய் பீம் படம் பார்த்திருக்கீங்களா? ஜெய் பீம்ல வந்து இந்த சூர்யாவுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க வாதாடுவாங்க. அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு சாதகமா வந்து வாதாடுவாங்க. அவங்க வந்து அட்டார்னி ஜெனரல் அதாவது தலைமை வழக்கறிஞர் சொல்லுவாங்க. இதே போல ஸ்டேட்டுக்கு அட்வொகேட் ஜெனரல். ஸ்டேட்டுக்கான தலைமை வழக்கறிஞர் இருப்பாங்க. சரிங்களா? இப்ப கவர்மெண்ட் எந்தெந்த கேஸ்லாம் இன்வால்வ் ஆகுதோ, அப்படி இல்லன்னா என்ன பண்ணுவாங்க, பொதுமக்கள் யாராச்சும் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து எனக்கு இந்த விஷயத்த செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மேல கேஸ் போடுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ட குற்றம் சாட்டி கேஸ் போடுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு சார்பா யாருன்னா வரணும்ல. அதுக்காக வரக்கூடிய தலைமை வழக்கறிஞர் தான் பார்த்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணியே படிங்க. ஏன்னா 2 பேர்த்துக்கு கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆர்டிகிள்ஸும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சென்ட்ரல பொறுத்தவரைக்கும் பகுதி 5ல இருக்கக்கூடிய 76வது சரத்து சொல்லுது. ஸ்டேட்ட பொறுத்தவரைக்கும் 165வது சரத்து சொல்லுது. இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடியத வந்து ஆளுநரும், சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய இந்த தலைமை வழக்கறிஞர குடியரசுத் தலைவரும் நியமிப்பாங்க. சரிங்களா? அதேபோல இவங்க 2 பேருக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர் கிடையாது. இத்தன வருஷம் தான் இருக்கணுன்றது. இத வந்து யாரு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல பொறுத்தவரைக்கும் குடியரசுத் தலைவரே அப்பாயின்ட்மென்ட் பண்ணி, குடியரசுத் தலைவரே வந்து அவங்களுடைய சேலரி, அவங்களுடைய அலோவன்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு டிசைட் பண்ணுவாங்க. அதேபோல ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுநர் டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப நம்மளுடைய சென்ட்ரல்ல பார்த்தீங்கன்னா, திரு வெங்கட்ராமணி இருக்காங்க. அ ஸ்டேட்டுக்கு பொறுத்தவரைக்கும் சண்முக சுந்தரம் அப்படின்றவங்க தான் வந்து அ வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞரா இருக்காங்க. சரிங்களா? அடுத்து இவங்களுடைய பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அதான் சொன்னேன் பார்த்தீங்களா? அ கேஸ் வந்து இருக்கு அப்படின்னா, அந்த கேஸ்க்கு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா வந்து இவங்க ஆஜராகுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிரைவேட்டுக்கு ஏதாவது இப்ப பிரைவேட் ஏதாவது ஒரு கம்பெனியோ, இல்ல பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனோ, அவங்க ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு சார்பாவும் இவங்க வந்து ஆஜராக முடியும். சரிங்களா? அவங்களுடைய சார்பா அவங்களுடைய லாயரா இவங்க வந்து கோர்ட்ல ஆஜராக முடியும். என்னன்னா, அந்த கேஸ்ல ஒரு வேள கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி, கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இவங்க வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா பண்ண முடியாது. சரிங்களா? இவங்க கவர்மெண்ட்டுடைய லாயரு. அதனால கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுற கேஸ்ல ஆப்போசிட்ல எக்காரணத்த கொண்டும் இவங்க வர முடியாது. வேணும்னா அவங்க பிரைவேட்ல அவங்களுடைய சொந்த இதுக்காக பிரைவேட் கேஸஸ்ல மட்டும் அவங்க இன்வால்வ் ஆக முடியும். ஜஸ்ட் இது ஒரு ஃபேக்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பண மசோதா. நான் சொன்னேன்ல நெறைய மசோதாக்கள் வந்து சட்டமா மாற்றப்படும். நெறைய வகையான மசோதா இருக்கு. நிதி மசோதா, பண மசோதா, சாதாரண மசோதா இதெல்லாம் இருக்கு. இதுல பண மசோதாவ பத்தி அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ஆர்டிகிள் 110. அத எப்படி பண மசோதாவ வந்து சட்டமா மாற்றுறாங்க அப்படின்றத பின்னாடி கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த ஆர்டிகிள மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுல நான் ரவுண்ட் பண்ணியிருக்க நெறைய ஃபேக்ட்ஸ் வந்து நீங்க கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு நோட்ல எடுத்து எழுதிக்கோங்க. இந்தந்த ஆர்டிகிள் இந்தந்த விஷயத்த பத்தி சொல்லுது அப்படின்றது. ஏன்னா, நீங்க என்னதான் படிச்சாலும் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலும், மார்க் கடைசியில வரும்போது நம்மளுக்கு மார்க் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட்டு. ஃபேக்ட்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நம்ம கான்செப்ட் தெரிஞ்சாலும் தெரியலனாலுமே ஃபேக்ட்ஸ் கண்டிப்பா முக்கியம். அடுத்து மத்திய அரசு. மத்திய அரச பொறுத்தவரைக்கும் இப்ப நான் லாஸ்ட்டா குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதுல ஃபுல்லாவே ஆர்டிகிள்ஸ் தான் குடுத்துருக்கேன். இந்த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே எக்ஸாம்ஸ்ல நெறைய தடவ கேட்டுருக்காங்க. அதுவும் இல்லாம ரிப்பீட்டட் கொஸ்டினா இத மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரிவிஷன் மாரி பார்த்துரலாம். இப்ப நம்ம பார்த்த ஃபேக்ட்ஸ் தான் இருக்கு இதுல. ஆர்டிகிள் 52 நாட்டின் தலைவர், குடியரசுத் தலைவராக இருத்தல் அத பத்தி சொல்லுது.
53 குடியரசுத் தலைவருடைய பணிகள், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அதை பத்தி சொல்லுது. 54 குடியரசுத் தலைவருடைய தேர்தல் எப்படி நடக்கணும். 55 தேர்தல் முறைகள் எப்படி எந்த மேண்டர்ல நடக்கணும். சரிங்களா? இந்த 54ல தேர்தல் யார் இருப்பா அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த தேர்தல் முறை பத்தி சொல்றது 55. 2 டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 56 பதவிக்காலம். அவர் 5 வருஷம் தான் இருப்பாரு. அவர் பதவிக்கு வந்துட்டார் அப்படின்னா 5 வருஷம் தான் இருப்பாரு. சரிங்களா? அடுத்து 57 அவர் வந்து மறுபடியும் தேர்ந்தெடுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் தேர்ந்தெடுக்க தகுதி படைத்தவர். ஓகேவா? அதை சொல்றது 57. 58 பிரசிடென்ட்டுடைய தகுதி. அவர் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாருன்னா அவருக்கு என்னென்ன தகுதி இருக்கணும். சரிங்களா? அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா 53, 52 இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அடுத்து பதவி நீக்கம் 61 இருக்கு பாத்தீங்களா? இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இம்பீச்மெண்ட்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. இம்பீச்மெண்ட் அதாவது அவர் வந்து பதவியில இருந்து விலகணும் அப்படின்னு மக்களவை மாநிலங்களவையில ஒப்புதல் கொடுத்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க, தீர்மானம் பாஸ் பண்றாங்கன்னா அவரை வந்து பதவியில இருந்து நீக்க முடியும். சரிங்களா? அவ்வளவு பவர் இருக்க ஒரு குடியரசுத் தலைவரையே மக்களவை மாநிலங்களவை, ஏன்னா மக்கள் மூலியமா போறாங்களா பிரதிநிதிகள், இவங்க நினைச்சாங்கன்னா அவரே எடுக்க முடியும். ஓகேவா? ஆர்டிகல் 61. அதே போல 72 மன்னிப்பு அதிகாரம். சரிங்களா? இந்த இந்த இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வச்சு, இந்த ரமணா படம் பார்த்திருக்கீங்களா? அதுல கடைசி சீன்ல சிஎம் வருவார். அதுல சிஎம் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனா சிஎம்ல அது வந்து பிரசிடென்ட் நினைச்சா அந்த தூக்கு தண்டனை வந்து குறைக்க முடியும். சரிங்களா? அந்த ஞாபகம் வச்சுன்னா அந்த 72 ஞாபகம் வச்சுக்கோங்க. 72 அந்த மன்னிப்பு வழங்குதல் அதிகாரம். அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் மன்னிப்பு வழங்குவாங்க பாத்தீங்களா? அது வந்து யாருன்னா குடியரசுத் தலைவர் கொடுப்பாரு. சரிங்களா? அது ஆர்டிகல் 72 நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதை வந்து ஃபேக்ட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து 76 தலைமை வழக்கறிஞர் இருக்காங்கல்ல. நம்ம சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் அட்டார்னி ஜெனரல் சொல்லுவாங்க வெங்கட்ரமணி. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சண்முக சுந்தரம். சரிங்களா? அட்வொகேட் ஜெனரல். இதை பத்தி சொல்றது 76. ஸ்டேட்டை பத்தி சொல்ற சரத்து வந்து 165. சரிங்களா? அடுத்து இன்னொன்று முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, நீங்க ஸ்டேட்டு சென்ட்ரல் ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இது ஈஸியான டெக்னிக். இது நீங்க ஸ்டேட்டுக்குன்னு எடுத்து பிரசிடென்ட் பத்தி படிச்சீங்கன்னா புரியாது உங்களுக்கு, படிப்பீங்க மறந்துடும். அதே சென்ட்ரலுக்கு எடுத்து படிச்சீங்கன்னா மறந்துடும். அதே போல ஸ்டேட்டுக்கு கவர்னர் எடுத்து படிச்சீங்கன்னா மறந்துடும். அப்ப என்ன பண்ணுங்க, சென்ட்ரல்ல குடியரசுத் தலைவர் இருப்பாரு, ஸ்டேட்ல ஆளுநர் இருப்பாரு. இன்னும் ஆளுநர் நம்ம பார்க்கல, ஆளுநர் பின்னாடி நம்ம பார்ப்போம். இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி எப்படி படிக்கிறீங்கன்னா, சரத்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. என்ன சரத்து, எந்த பகுதின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே போல இவங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி அதிகாரம், நிர்வாக அதிகாரம், அதே போல நீதி அதிகாரம், இது மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு டேபிள் காலம் போட்டு படிச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது. அதே போல இப்ப நம்ம பார்த்தோம்ல 100 கேஸ்டிங் ஓட், அதாவது மேட்ச் டை ஆயிடுச்சுன்னா டாஸ் போடுவாங்க பாத்தீங்களா? ரெண்டு பேருமே வந்து ஒப்புதல் கொடுக்கல. 50 பேர் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க மசோதாக்கு, 50 பேர் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா நடுவுல ஒருத்தவங்க வந்து ஓட்டு போட்டு ஏதாவது ஒரு பக்கம் வந்து அவங்க மெஜாரிட்டி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஓட்டுக்கு பேர் தான் கேஸ்டிங் ஓட்டு. சரிங்களா? அடுத்து துணை குடியரசுத் தலைவர், அவரை பத்தி சொல்றது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 63. அவருடைய எலெக்ஷன் சொல்றது 66. அவருடைய பதவி காலம் எத்தனை வருஷம் இருப்பார்னு சொல்றது 67. அதே போல நீங்க பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இதையுமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இது என்ன சரத்து, அது என்ன சரத்து, இந்த எலெக்ஷன் பத்தி சொல்லக்கூடிய சரத்து என்னன்னு படிச்சுக்கோங்க. இவங்களுடைய நீக்கம் எப்படி, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ஆர்டிகல் 148 தலைமை கணக்கு தணிக்கையாளர். சரிங்களா? இதுல ஒரு ஃபேக்ட் வந்து ஆல்ரெடி குரூப் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, சென்ட்ரல்ல வந்து பிரசிடென்ட் இருப்பாங்க, ஸ்டேட்ல வந்து ஆளுநர் இருப்பாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா? ஆனா இந்த கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி மட்டும் சென்டருக்கும் சரி, மத்திய இதுக்கும் சரி, மாநிலத்துக்கும் சரி ஒரே ஆள் தான் இருப்பாங்க. இப்போ தலைமை வழக்கறிஞர் பொறுத்த வரைக்கும் சென்டருக்கு ஒருத்தர், ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் போட்டோம். ஆனா இவர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த எக்ஸம்ஷன், இவர் மட்டும் ஸ்டேட்டுக்கும் பார்ப்பாரு, சென்டருக்கும் பார்ப்பாரு. எல்லா ஒர்க்கையும் இவரே சேர்த்து பார்த்துப்பாரு. 148 அதை பத்தி சொல்லுது. சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 74 அமைச்சரவை உதவியில் குடியரசுத் தலைவர். நம்ம ஒரு டயக்ராம் மாதிரி பார்த்திருப்போம். பிரதமர் இருப்பாரு, பிரதமர் தான் வந்து குடியரசுத் தலைவருக்கும் அவருடைய அமைச்சரவைக்கும் மீடியேஷனா இருப்பாரு. சரிங்களா? நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு ஒரு கேப்டன் கப்பல் இருக்க மாதிரி தான் பிரதமர் இருப்பாரு, அவங்களுக்கு பின்னாடி தான் வந்து அமைச்சரவை இருக்கும். சரிங்களா? இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட்டுடைய ஒரு வழிநடத்துதல கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்க, இந்தியன் கவர்மெண்ட். அதை பத்தி சொல்றது 74. 78 பாத்தீங்கன்னா பிரதமருடைய பணிகள், அவருடைய மொத்த பணிகள் பத்தி சொல்றது. அவ்வளவுதான். லாஸ்ட் 110 பாத்தீங்கன்னா பண மசோதா பத்தி சொல்றது. எதுக்கு அதை ஸ்பெசிஃபிக்கா அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் எழுதி பண மசோதான்னு கொடுத்துருக்கோன்னா,
இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக திருப்பி 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 கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே ஜென்ரலாக ஃபேக்ட்ஸ் பார்த்துருக்கோம். மக்களவைனா என்ன, மாநிலங்களவைனா இப்போ என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம சட்டமன்றம்னு பார்க்க போகிறோம். இப்போ 234 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அவங்க எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸில் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சில விஷயம் புரிஞ்சிருக்காது, சில விஷயம் குழப்பமா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா கேட்கலாம் நீங்கள். அதே போல் நான் இப்போ ஒரு 3 ஒர்க்கு சொன்னேன். அந்த 3 ஒர்க்கு மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சால் பார்த்துட்டு வாங்க. நம்மளுடைய இந்தியாவிலையும் நம்மளுடைய ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய உயரிய பதவியில் யார் யார் பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், தலைமை வழக்கறிஞர், அது வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருப்பாங்க. கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி, சென்டருக்கு ஸ்டேட்டுக்கு ஒரே ஆள் இருப்பாங்க, ஒரே ஆள் தான் இருப்பாங்க, மற்றதுலாம் 2 பேர் இருப்பாங்க. அதே போல் நம்ம ஆளுநர் யார், நம்மளுடைய சபாநாயகர் யார், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டா யூடியூப்பில் அவங்களுடைய இந்த மீட்டிங்ஸ்லாம் இருக்கும். இப்போ லோக்சபாலாம் நடக்குது பார்த்தீங்களா? அங்கே ஒருத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சீட்டில் சென்டராக உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு 200 பேர், இந்த பக்கம் ஒரு 200 பேர். சரிங்களா? ஒரு அவையில வந்து எப்படி கான்ஸ்டிடியூஷனை வந்து சட்டம் மேக் பண்றாங்க இப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விஷுவலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஒரு நம்ம ஆர்டிகல்ஸ் வச்சு ரிலேட் பண்ண முடியும். ஓ! இந்த ஆர்டிகல் படி தான் இவங்க சட்டம் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் ப்ராசஸ் நடக்குதா? அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு யார் யார் என்னென்ன பதவியில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ரவுண்ட் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் தனியா எழுதிக்கோங்க. ஏன்னா, இதுல நெறைய இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தனியா எழுதி பார்த்துக்கோங்க. 3வது விஷயம் சட்ட திருத்தம். இதுவரைக்கும் கொண்டு வந்த சட்ட திருத்தத்த நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வாங்க. ஏன்னா மொத்தமா படிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நீங்க நம்ம அப்பப்போ கிளாஸ் நடத்தும்போது அதுக்கு ரிலேட்டடா கொஞ்சம் வரும். சரிங்களா? குடியரசுத் தலைவர் ரிலேட்டடா கொஞ்சம் வரும். அந்த மாரியான விஷயத்த தனியா எழுதி படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னென்ன நடக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமா. கரண்ட் அஃபேர்ஸ் நடக்கிறத நீங்க ஓரளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே, நம்மளுடைய ஸ்டாட்டிக் சிலபஸ் புக்ல இருக்கிறதும், கரண்ட் அஃபேர்ஸ்ல நடக்கிறதுமே 2மே வந்து ஒத்து போகும். தினமும் நடக்கக்கூடிய இந்த ஆளுநர் நம்ம கவர்மெண்ட் பிரச்சனையை வச்சு நம்ம ஆளுநருக்கு என்ன ஆர்டிகல் இருக்கு, ஆளுநருக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ கேளுங்க.